நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைய சேர்ந்த நல்ல நாட்களில் உங்களை யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த சிலுவை தியான இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எத்தனை நாட்களாய் பல ஊழியர்கள் உங்களோடு கூட வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு சிலுவையை சுமந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாட்களில் கூட நம்ம ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். இது நல்ல ஒரு தவக்காலம் என்று சொல்லுவார்கள். இலை உதிர்ந்து மீண்டும் மீண்டும் அது உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு காலம் என்று சொல்லுவார்கள். இந்த நல்ல காலத்தில் கூட தேவ சமூகத்தில் நம் ஒரே ஒரு வார்த்தையை நம் தியானித்து நம்மை அதற்கு ஏற்றாற் போல தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்பிக் கொள்ளுவோம். அதற்கு முன்பாய் கூட ஒரு கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம் என்று நினைக்கிறேன் இல்லையா? எல்லாரும் எழும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் எழும்பி நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் எங்களுக்காக சிலுவையை சுமந்தவரே, ஆண்டவர் இயேசுவை ஆரா சொல்லுவோம். ஆவியோடு உம்மை ஆராதிப்பே, உண்மையோடும் உம்மை ஆரா எல்லாரும் சொல்லுவோம். ஆவியோடும் உம்மை ஆராதிப்பே, உண்மையோடும் உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை தெய்வமே ஆராதிப்பே நான் ராகடா கடா ரகட சுடா, ஆண்டவரே சுவையா சொல்லுவ கையில் உயர்த்தி ஆராதனை ஆராதனை மாதலா மாஷே ஆராதனை 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 உம்மரே சுரா ஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு அன்பரேசு சந்தர கந்துரா கச்சர கட கட கடாவி யான தேவனுக்கே ஓ அசைவாடும் ஆவியே தூய்மை ஆவியே அசைவாடும் ஆவியே சொல்லுவோம். தூய்மை
ஊற்றிடுமே ஞானத்தினா. கடைசர் என்று கையில உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்க. ஓ குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. சொல்லுவோம் பாவக்கரை பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. வாழ்க வாழ்க உங்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க இயேசு நாமம் வாழ்க. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நல்ல தியானத்திற்கு நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். தியானிப்போமே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 7வது வசனம். தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலின் புஸ்தகம் 38வது அதிகாரமா 7வது வசனம். தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, காவலனாயிரு. ஆனால் வசனத்தை வாசிக்கும் போது நீ ஆயத்தப்படு, உன் கூட இருக்கிற எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்து, காவலனாயிரு. நான் ஒரே ஒரு வசனத்தை காமிச்சு ஒரே ஒரு தலைப்பை நம்ம தியானிக்க போகிறோம். ஆயத்தப்படு. சொல்லுங்க, ஆயத்தப்படு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதில் இந்த காலத்தில் கூட நம்ம சிலுவையை குறித்து நாம் தியானித்தோம், பரலோகத்தை குறித்து தியானித்தோம், ஆண்டவருடைய இரத்தத்தை குறித்து தியானித்தோம், உருவாக்கப்படுதலை குறித்து தியானித்தோம், ஊழியங்களை குறித்து நாம் தியானித்தோம். ஆனால் இந்த நல்ல நாளில் கூட வேதம் விதமாய் சொல்லுகிறது, உலகம் முழுவதும் நீ ஆயத்தப்படுத்தினாலும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? ஊருக்கு உபதேசம் பண்றோம், ஊருக்கு நல்ல ஊழியங்கள், தொடர்ந்து ஊழியங்கள், தொடர்ந்து வேலை பார்க்குறோம், நல்லா பண்றோம், அப்படி பண்றோம், எல்லாமே நம்ம நல்லா பண்றோம். அன்று சொல்றார், எல்லாத்தையும் நீ ஆயத்தப்படுத்துறப்பா, நீ ஓ ஆத்மாவை நீ ஆயத்தப்படுத்தல அப்படின்னா உனக்கு என்ன லாபம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன், முதலாவது அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் எதை செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால் நம்மை ஆயத்தப்பட சொல்லுகிறார். ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்பட்டால் மாத்திரம்தான் அடுத்தவர்களை ஆயத்தப்படுத்த முடியும். அப்போ நான் ஆயத்தப்படாம என்னை கொண்டு கர்த்தர் தேசத்தை ஆயத்தப்படுத்த மாட்டார். நான் ஆயத்தப்படாம என் திருச்சபையை கர்த்தர் என்னை கொண்டு ஆயத்தப்படுத்த மாட்டார். முதலாவது பரலோகத்திற்கு போகிற ஒரு ப்ராசஸ் எதிலிருந்து ஆரம்பிக்கணும்னா எனக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும், நமக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும். ஆயத்தப்படு. வேதா
வேதாகமத்தில் ஆண்டவர் அழகான ஒரு வசனத்தை சொல்லி தருகிறார் பாருங்களேன். என்னன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தமானா முதலாவது ஆண்டவர் எதை தருவார் கேட்டால் ஜெயத்தை தருவார். சொல்லுங்க, ஆயத்தமாகிறவனுக்கு, சொல்லுங்க, ஆயத்தமாகிறவனுக்கு ஜெயம் கிடைக்கும். ஆயத்தமாகணும். என்ன ஆயத்தமாகணும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சொல்லுங்க, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுமா, ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ ஆயத்தமாக்கப்பட்டால் தான் பரலோகம் ஜெயத்தை கொடுக்கிறது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆயத்தமாகிறவனுக்கே பரலோகம் உதவி பண்ணுகிறது. ஆயத்தமாகிற பிராக்டிஸ், ஆயத்தம் பாருங்க. உசைன் போல்ட் நாம் எல்லாருக்கும் அறிந்த மகா பெரிய ஒரு ஓட்டப்பந்தய வீரர். இந்த உசைன் போல்ட் அந்த அந்த போட்டியில இருக்கும் பொழுது அவர் அந்த கன் ஷூட் பண்ணும்போது ரெடி ஸ்டார்ட் கோ அந்த சொல்லும் போது முந்தி ஒரு பாதத்தை எடுத்து வைத்திருப்பார். உடனே அந்த கேம்ஸ் கமிட்டி அவரை நிராகரித்தது. உசைன் போல்ட், நீங்க அடுத்த வருஷம் தான் விளையாட முடியும் அப்படின்றது. நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஒரு வருட காலம் முடிந்து அடுத்த வருடத்தில் இதே மைதானம், இதே போட்டி நடக்கிறது. உசைன் போல்டும் ஒரு நபராக அதில் நிற்கிறார். நேரம் வந்தது. அந்த கன் சவுண்ட் கேட்டவனே உசேன் போல்ட் ஓட ஆரம்பித்தார். ஓடி முடித்தால் எல்லாருக்கும் ஆச்சரியம். இத்தனை வருஷம், இத்தனை ஆண்டுகள் நடத்திருந்த வேகத்தில் போட்டியில், இந்த ஓட்டப்பந்தய போட்டியில் இந்த வினாடிகளில் யாருமே ஓடி முடிக்கல. பட் ஸ்டில் இது உசேன் போல்டால் எப்படி இது நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது உசேன் போல்ட் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. உசேன் போல்ட் சொன்னார், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புக்காக ஒரு வருஷம் என்ன விளையாட முடியலை. இந்த ஒரு வருடம் நான் என்ன தெரியுமா பண்ணினேன்? என்னை நானே ஆயத்தப்படுத்தி கொண்டேன். இந்த பிராக்டிஸ், ப்ரிப்பேர்டு, என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணினேன். அப்போ உலகத்தில் நல்ல வேகமாக ஓடின மனுஷன் உசேன் போல்ட்னு எல்லாருக்கும் தெரியும். ஆயத்தம். உசேன் போல்ட் ஆயத்தம் பட்டால் ஜெயம் கிடைத்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சில பாவத்தில் நம்ம தோத்து போறோமா, ஒரு சில காரியத்தில் தோத்து போகிறோம்னா ஆண்டவர் என்ன கேட்கிறார்? அந்த பாவத்தை ஜெயிக்க நான் உனக்கு கிருபை தருது எல்லாம் ஓகே. அந்த பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு முதலாவது நீ உன்னை எப்படி ஆயத்தப்படுத்தி இருக்க? அவங்கள நான் ஃபாலோ பண்ணினா அவங்களுடைய ஸ்டோரியை பார்ப்பேன், அவங்களோட ஃபோட்டோவை நான் அப்பப்போ பார்த்துக்கிட்டுவேன். தெரிஞ்சோம் ஆண்டவரே இந்த பாவம் தப்புன்னு தெரிஞ்சு என்னை மன்னிப்பேன், விடுதலை தாங்க. திருப்படியும் அந்த ஆளை ஃபாலோக்குள்ளே வச்சுருந்தா எப்படி? அதான் ஆண்டவர் கேட்கிறார், நீ ஆயத்தப்படு, உனக்கு நான் ஜெயத்தை தருவேன். நீ ஆயத்தப்படாம நான் உனக்கு ஜெயம் தர முடியாது. பாவத்தை ஜெயிக்கணும்னா ஆயத்தம் தேவை. பிரதர், நாடகத்தை பார்க்குறேன் பிரதர், எனக்காக ஜோமுனுக்கு நாடகம் பார்க்கக்கூடாதுன்னா அந்த டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுறது நிப்பாட்டுங்க. நாடகம் பார்க்க முடியாது இல்ல. பாவத்தை ஜெயிக்கணும்னா கூட நமக்கு ஆயத்தம் தேவை. ஆயத்தம் உள்ளவனுக்கு தான் பரலோகம் உதவி பண்ண முடியும். பாவம் பண்ணத்தக்க எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு இருந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னா ஆண்டவன் நமக்கு உதவி பண்ணுவது கொஞ்சம் சந்தேகமாக மாறிடும். ஆயத்தம் படுங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அம்மா அப்பா எல்லாருக்கும் சேர்ந்து பொதுவான செய்தி, ஆயத்தப்படுங்க. அந்த நம்பர் கூட பேசிட்டே இருக்கிறேன், ஓ அப்போ அந்த நம்பரை பிளாக் பண்ணி டிலீட் பண்ணி போட்டுருங்க. பேச மாட்டீங்கல்ல? நான் பிளாக்கும் பண்ண மாட்டேன், டிலீட்டும் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் விடுதலை தரணும்னா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர முடியாது. ஆயத்தப்படு. பாவத்தை ஜெயிக்க ஆயத்தம் தேவை. பரிசுத்தமா வாழ ஆயத்தம் தேவை. ஊழியம் செய்ய ஆயத்தம் தேவை. செய்தி கொடுக்க ஆயத்தம் தேவை. இன்னைக்கு எப்படி நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த காலத்துல ஆயத்தமாகும். குதிரை இந்த நாளுக்காய் ஆயத்தமாய் மாறும். ஆயத்தமாய் நீ மாறினா ஜெயத்தை தேவன் தருவார்.
எக்ஸாமில் படிக்காமல் இருந்துட்டு ஏசப்பா உதவி பண்ணும், ஏசப்பா ஜெயிக்கணும்னா ஆண்டவர் உதவி பண்ண முடியாது. உனக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் தேவை. கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் எக்ஸாமில் ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஞ்சம் ஃபார்முலாவை மெடிடேட் பண்ணணும், ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணணும், எழுதி பார்க்கணும், போட்டு பார்க்கணும், ரீடிங் பண்ணி பார்க்கணும். அப்போதான் ஆண்டவர் ஜெயம் தர முடியும். ஆயத்தம் ஜெயத்தை கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது ஆயத்தமான என்ன கிடைக்கும் அப்படின்னா, மத்தேயு 25வது அதிகாரம் 1 முதல் அந்த 10-15 வசனம் கூட நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. மத்தேயு 25வது அதிகாரம் 1 முதல் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 10 நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு பெயர் என்ன தெரியுமா? மனவாட்டிகள். சொல்லுங்க, 5 புத்தி உள்ளவர்கள், 5 புத்தி இல்லாதவர்கள். மனவாட்டி. நல்ல ஆண்டவர் சொல்றார், 5 புத்தி உள்ளது, 5 புத்தி இல்லாதது. இப்போ 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகைக்கு ஒப்பாய் இருக்கும். அதுல 5 புத்தி உள்ளது, 5 புத்தி இல்லாதது. இப்ப இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கிறது, மணவாளன் வருகிறார், மணவாட்டியே நீ எதிர்கொண்டு போக ஆயத்தமாகு என்று சொன்ன உடனே புத்தி உள்ளவர்களும் தீவெட்டிகளை எடுத்தார்கள், புத்தி இல்லாதவர்களும் தீவெட்டி எடுத்தார்கள். ஆனால் புத்தி உள்ளவர்கள் கூட தனக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஆயிலையும் எடுத்துக்கிட்டார்கள். திடீர்னு அவர்கள் மணவாளனை எதிர்கொண்டு போகிறார்கள். திடீரென மணவாளன் வர தாமதம் ஆகிறது. எதிர்பாராத தாமதங்கள். புத்தி உள்ளவனுக்கும் தாமதம், புத்தி இல்லாதவனுக்கும் தாமதம். இப்போ 5-10 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல படுத்து தூங்குறாங்க. திடீர்னு ஒரு சத்தம் வருகிறது, நடுராத்திரியிலே. சொல்லுங்க, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. புத்தி இல்லாதவர்கள் பாருங்களேன், அந்த 25-7வது வசனத்தை பாருங்க. அந்த கன்னிகைகள் எல்லாரும், அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். புத்தி இல்லாதவர்களோ புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டி அணைந்து போகிறது என்றார்கள். அப்போ புத்தி இல்லாதவங்களை பார்த்து புத்தி இல்லவங்க சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் போங்க, நீங்க போய் என்ன விற்கிறவன் இருப்பான், அவங்கிட்ட என்ன வாங்கிட்டு வாங்க, கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? நடுராத்திரில எந்த அப்பா என்ன விற்பாரு? உடனே இவர்களும் போயிட்டாங்க, ஆனா வாங்கிட்டாங்க. எண்ணெய் எப்படி யார் வீட்டையும் தட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, மணவாளன் வருகிறார், திறக்கப்படுகிறது. 5 பேர் உள்ள போய்விட்டார்கள். கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். 10வது வசனம், கதவு அடைக்கப்பட்டது. பின்பு 11ஆம் வசனத்தில் 5 புத்தி இல்லாதவங்க வந்து கதவு தட்டுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அறியேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. பரலோகத்துக்கு போவனா ஆயத்தம் தேவை. ஆயத்தமா இருக்கிறோமா? நடுராத்திரியிலே ஆண்டவர் திருடனை போல வருவார். ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தம் நான் ஜெயம் வரும். 2வது, ஆயத்தம் என்று சொன்னால் பரலோகத்தில் கர்த்தர் நம்மளை சேர்த்துக் கொள்வார். உலகம் அழிய போகுது சிஸ்டர், உலகம் அழிய போகுது பிரதர். மனிதர்கள் சுயநலமா மாறிட்டாங்க. ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவர் தான் வருவேன்னு சொல்லிருக்கு. என்னென்ன நடக்கும்னு சொன்னார், எல்லாமே நடந்துட்டு. So be careful. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமா. ஆயத்தம்னா உனக்கு பாவத்தை ஜெயிக்கிறோமா, ஆயத்தமாக ஜெயம் கிடைக்கும். பரலோகத்திற்கு போகணுமா, ஆயத்தமாவுங்க, ஆயத்தமாவுங்க, ஆயத்தமாவுங்க. இருக்கிற இடத்துல கண்களை மூடி, இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே உங்க பிள்ளைங்க நாங்க உங்க சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே.
உருவாக்குமே என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கின்றேன் உம் பாதத்தில் என்னை தருகின்றேன் உம் கரத்தில் என்னை படைக்கின்றேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே. நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க இருக்கிற உடைய பிள்ளைகள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சிலுவை தியான நேரத்தில் எங்களை ஆயத்தமாக சொல்லி கர்த்தர் எங்களை அறிவுறுத்தினு எங்களை ஆயத்தமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆயத்தமாக இருக்க திருடனை போல ஆண்டவர் வருவீர். உங்களுடைய வருகை எதிர்கொண்டு புத்தி உள்ளவர்களாய் நிற்க நாங்கள் எங்களுக்கு உண்டானவைகளை ஆயத்தப்படுத்த எங்கள் குடும்பத்தை ஆயத்தமாக்கி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உலகம் முழுவதும் ஊழியம் செஞ்சும் எங்கள் ஆத்மாவை நாங்கள் தெருவில் விட்டுறக்கூடாதப்பா. நாங்கள் ஆயத்தமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ பிரசன்னத்தில் தேவ சமூகத்தில் இந்த காலத்தில் எங்களை ஆயத்தமாக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாகணும். ஆயத்தம் 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 ஆயத்தமானால் ஜெயம், ஆயத்தமானால் பரலோகத்திற்குள் திறக்கப்பட்ட வாசல். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆயத்தமாவோம், பாவத்தை ஜெயிப்போம். ஆயத்தமாவோம், பரலோகத்திற்குள் செல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.